அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே நான் ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கேன். நல்லா மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதில் எப்பவும் போல் நீங்கள் முட்டை, ப்ரௌன் சுகர், நார்மல் சுகர், வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா, கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பஜ்ஜியாக வரணுன்னாலும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக ஸ்பஜ்ஜியாக வரும். நல்லா பேட்டர் கலக்கினதுக்கப்புறம் இது ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் செஞ்சுட்டு நார்மல் சாக்லேட் ப்ரௌனியோட வீடியோ உங்களுக்கு இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ரௌனி வேணும்னா இன்ஷால்லா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. அதனால் எனக்காண்டி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ப்ரௌனியை நல்லா குட்டி குட்டி பைட் பீஸாக கேட்டிருந்தாங்க. அந்த பைட்ஸை வந்து எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாகவும் நல்லா ஸ்பஜ்ஜியாகவும் இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எனக்கே சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நார்மலாகவே நான் ப்ரௌனி அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். பார்க்கவே எனக்கு பிடிச்சிருந்ததுனால நானும் அதை சாப்பிட்டேன். நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ப்ரௌனி வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நான் பொறுமையாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலோ இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு அதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் பொறுமையாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பீஸ் போட்டதை நல்லா அடுக்கி வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.